ஹலோ மக்களே, பாருங்கள். இது வள்ளிக்கிழங்கு செடி. இது நாங்கள் விதையோ எல்லாம் போட்டுலாம் எடுக்கலைங்க. ஒரு பொங்கலுக்கு நம்ம கிளைப்பானைக்கு வச்சு படைப்போம் இல்லைங்க. அதில் போன வருஷம் தை மாதம் பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்த கிழங்கு. அதில் ஒன்றே எடுத்து எங்கள் அம்மா பதியம் போட்டிருக்காங்க. அந்த பதியத்தில் ரொம்ப துளுத்து கொஞ்சமாக வந்தது போல் இருக்குது. அதை எடுத்து வேறு ஒரு இடத்துல நட்டு, அந்த நட்டை வச்சதில் கொஞ்சம் பதியம் போட்டு அதில் கொஞ்சம் நிறையா துளுத்த உடனே சின்ன சின்ன கிளையாக எடுத்து எங்கள் அம்மா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதை நட்டு வச்சுருக்காங்க. இதில் இந்த மண்ணில் எங்களுக்கு வருதா என்னான்னு தெரியல மக்களே, பாருங்கள். ஆனால் எனக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது, கிழங்கு எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு. இது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பாருங்கள், எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது எத்தனை மாதம் கழித்து இதை எடுக்கணும்னு தெரில. எனக்கு 2 மாதம் ஆகுது நட்டு. வர தை மாதத்துக்கு எடுக்கலான்ற மாதிரி நான் ஐடியாவில் இருக்கேன். அதுக்குள்ளே எடுக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல. யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சூப்பராக வந்துக்குதுங்க மக்களே. இது நம்ம இடம் ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது. இதுக்கு நம்மளுக்கு சும்மா 1 சென்ட் மண் இருந்தால் கூட போதும். அதுலேயே நம்ம செஞ்சுக்கலாம். நான் இப்போ அப்படி தான் செஞ்சுருக்கேன். 1 சென்ட்டு தான் நட்டிருக்கேன். இடம் இல்லாதவங்க கூட ஒரு க்ரோ பேக்கில் கூட வளர்க்குறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறையா செய்யணுன்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்னதாக நம்ம இப்படி கற்றுக்கலாம் மக்களே. நானும் உங்களுக்கு கற்றுன்னு தான் வரேன். அழகாக இருக்குது. இப்போது இது எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம் மக்களே.